ஆண்டு விழா நிறைவு பெற்றது. ஆண்டு விழாவுடைய இறுதி சான்றிதழ் வழங்கும் விழா, பரிசளிப்பு விழா துவங்க இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு சில தகவல் மட்டும். பொதுவாக மதரசா என்பது வெறுமனே குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ, எதையெல்லாம் போதித்தார்களோ அத்தனையும் கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு மதரசாவின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நபி அவர்கள் போதித்தார்களோ அத்தனையும் கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய அங்கமாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தர்மத்தினுடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்ற அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் தர்மத்தினுடைய சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு செயல் செய்யப்பட்டது. காரணம் என்ன? சில நாட்களுக்கு முன்பதாக அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அரபு சேனலில் வெளிவந்த செய்தி, ஈரானுடைய மக்தப் மதரசா மாணவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய மக்தப் மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். ஒன்று கூட்டப்படும் பொழுது அவர்களும் சொல்லப்பட்டது, நீங்க உங்க வீடுகளில் எதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சேமிப்பாக வைத்திருக்கிறீர்களோ, மாணவர்களை பார்த்து உங்க சேமிப்பா நீங்க எதை வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டுச்சான். அப்ப ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடுறாங்க. அவர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளில் தான் சேமித்த பொருளாதாரத்தை கையில கொண்டு வர்றாங்க. அதை ஒரு மைதானத்தில் வைத்து எல்லா பொருளாதாரம் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. சேர்க்கப்பட்ட சமயத்தில் பல அமெரிக்க டாலர் அளவுக்கு அந்த பொருளாதாரம் கையிருப்பு வருது. உடனே அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்தில் பலஸ்தீன் மக்களுடைய உணவுக்காக வேண்டி அந்த மக்கள், அந்த மாணவர்கள் தாங்கள் சேமித்த அந்த பணத்தை அந்த மக்களுக்காக வேண்டி சதக்காவாக தர்மம் செய்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களை ஊட்டி வளர்க்கிறோம், எதையோ கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் நல்லா வளர்க்கறதுக்காக வேண்டி ஆடையா இருக்கட்டும், அல்லது சொன்னது போல அந்த மாணவர்களை கெடுப்பதற்கான, அந்த பிள்ளைகளை கெடுப்பதற்கான வழியாக உள்ள செல்போனா இருக்கட்டும், எல்லாம் கொடுக்கிறோம். எதை வளர்க்கணுமோ அதை வளர்க்கறதுக்கு இல்லை. அப்ப அது போன்று அந்த பிள்ளைகள் உள்ள உள்ளத்துல அந்த சிந்தனையை வளர்க்க வேண்டும், தர்ம சிந்தனையை வளர்க்க வேண்டும் நோக்கத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மதரசாவுல பிள்ளைகிட்ட சொன்னோம். என்ன சொன்னா, நீங்க யாரும் உங்க உம்மா அத்தால சொல்லக்கூடாது. அடுத்து பணம் கேட்டாங்க, காசு கேட்டாங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க எப்படி செலவுக்கு நீங்க 5 ரூபா 10 ரூபா வீட்டுல கேட்டு வாங்குவீங்களோ அது மாதிரி கேட்டு வாங்கி இந்த ஒரு வாரத்துக்கு இடையில நீங்க எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அதை சேர்த்து கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக, ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளா நீங்க என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் மாற முடியும். அதனால நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் 4 நாட்கள் தான் தவணை கொடுத்தோம். ஆனா இந்த செய்தி ஒரு சிலவங்களுடைய காதுகள்ல அந்த பிள்ளைகளுடைய சொன்ன தவறான விஷயத்தை அந்த பிள்ளைங்க தவறாக சொல்லியிருக்கலாம் அவங்க பெற்றோர்கள்ட்ட. அதான் தவிர அவங்க தவற விளைவிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் தவறாக சொல்லியிருக்கலாம் போய். ஆனா பெரும்பாலான பெற்றோர் என்ன செய்ய மாட்டேன், இதை பத்தி எதுவும் கேட்கவும் கிடையாது. ஒரு சில பிள்ளைகள் சொல்லவே இல்லை அவங்க பெற்றோர்கள்ட்ட.
ஆனால் அந்த பிள்ளைகளுடைய இந்த 4 நாள் அந்த கொண்டு வந்த தொகை ஏறத்தாழ ஒரு 5010 ரூபாய். யாரும் நம்ம நிர்பந்தப்படுத்தவும் கிடையாது, அந்த பிள்ளைகளா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளில் இது மாதிரி நம்ம மாசமோ வருஷம் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கக்கூடிய 5 ரூபாய் ஒரு நாளைக்கு 2 ரூபாய் போடட்டும், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் போடட்டும், ஒரு நாளைக்கு 10 ரூபாய் போட்ட வருஷத்துக்கு 2000 ரூபாய் போச்சு. அது ஒரு நல்ல காரியத்துக்கு என்ன செய்யணும், செலவு செய்யலாம். அப்படியே எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்துல நம்ம செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகள்ல அவர்களுக்கு பிள்ளைகளுக்குன்னு இல்லை, நாம் என்ன செய்யலாம், இது மாதிரி ஒரு சேமிப்பு செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, சிரமங்களை, நோய்களை, ஏன் கலா கதரையே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குதுங்க? தர்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு, எதுக்குமே கிடையாது. ஒரு மனிதன் இறந்து போகவான் என்று விதியில இருந்தா கூட அந்த மௌத்தை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு சொன்னா தர்மத்துக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனையை ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கிறோம். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு இது போல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அந்த பணத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் ஜமாத்தின் சார்பாக நமது ஊரில் நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய அப்துல் கலாம் நகரில் நடைபெற்றக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு அந்த தொகையை நம்முடைய பள்ளி மாணவர் சார்பாக நாம் இன்ஷா அல்லாஹ் ஒப்படைக்கிறோம்.